ஓம் சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பேட்டை துள்ளி ஆடிக்கிட்டு திண்டகத்தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பேட்டை துள்ளி ஆடிக்கிட்டு திண்டகத்தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக எல்லோருக்கும் ஒரு விடுமுறை நாள். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பிரத்யட்ச தெய்வமாகிய சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நோயற்ற வாழ்வு வாழலாம். இந்த சூரியனை அதிகாலையிலே உதிக்கின்ற பொழுது உதிக்கின்ற செங்கதிர், இந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும், செங்கதிர்கள். அந்த கதிர்கள் உடம்பிலே பட்டால் நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்தம் சம்பந்தமான நோய்கள் இவையெல்லாம் விலகக்கூடியது. எனவே இந்த அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு சிறந்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலாவது நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலாவது காலையிலே எழுந்த சூரியன் உதிக்கிற பொழுது நமஸ்காரம் செய்வங்க. பகல் 12 மணி கிளம்பி சூரியனை பார்க்கறது இல்லை. காலையில் 6 மணியிலிருந்து 6:10க்குள்ளே சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே தரிசனம் செய்ய வேண்டும். இன்று சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த 18ஆம் படியிலே காவல் தெய்வமாக அமர்ந்திருப்பவர் கற்பண்ண சுவாமி. இன்றைய தினம் கற்பண்ண சுவாமி பூஜை அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தினுடைய ஏற்பாட்டில் 45வது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் மலையாள தாந்திரீக முறைப்படி காவல் தெய்வம் கற்பண்ண சுவாமியினுடைய மடை, கற்பண்ண சுவாமி அஷ்டாதச பலி, சிறப்பான பூஜை வழிபாடுகள் தாந்திரீக முறைப்படி நடைபெறும். இது வேறு எங்கும் காண முடியாத அளவிலே இந்த கற்பண்ண சாமி பூஜை தத்துவார்த்தமாக மலையாள தாந்திரீக முறைப்படி இந்த கற்பண்ணன் பூஜை நடைபெறும். அங்கே 18 வகையான நைவேத்தியங்கள் வைக்கப்படும். அனைத்து மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் பிரார்த்தனையில் வருகின்ற பொழுது கற்பண்ண சுவாமிக்கு மலையாள முறைப்படி பலி பூஜை வழிபாடுகள் நடைபெற்று 18 மடைகள் பரவப்பட்டு 18 வகையான நைவேத்தியங்கள் வைக்கப்பட்டு அனைத்து மாலை அணிந்த சுவாமிகளும்
கற்பண்ண சுவாமிக்கு கற்பூர ஆழி எடுத்து வீதிவலமாக வந்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. பூஜைகள் நிறைவு பெற்றதும் கற்பண்ண சுவாமி பாடல் பாடப்படுகின்ற பொழுது அங்கே ஆடல்களோடு இந்த பாடல் கற்பண்ணனுடைய பாடலோடு ஹரிவராசனம் நிறைவு பெற்றதும் அனைத்து மாலையணிந்த சுவாமிகள் அடியார்களுக்கு அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜை இன்று நிறைவேற்றது. நாளைய தினம் குரு பீடாதிபதி பீடாரோகண விழா, குரு பாத பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றன. இந்த வழிபாடுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம்.